500, 1000 என்று கையில் பணம் இருந்தாலும் கூட சாப்பிட முடியாமல் தவிக்கும் மக்களுக்காக சமூக அக்கறையோடு இலவசமாக சேவையாற்றி வருகிறது நெல்லையில் உள்ள உணவகம் ஒன்று. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் இருந்தபோதிலும் அவற்றை வர்த்தக நிறுவனங்களும் ஹோட்டல்களும் வாங்க மறுப்பதால் பசியோடு சாப்பிட வரும் வெளியூர் பயணிகள் மற்றும் வெளிநாட்டினர் பலர் சாப்பிட முடியாத நிலை நேற்றும் இன்றும் நிலவியது. இவர்களுக்காக நெல்லையில் உள்ள ஹோட்டல் ஒன்று 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வாங்க மாட்டோம் என்றும் சில்லறை இல்லாமல் வருபவர்கள் உணவு அருந்தி செல்லலாம் என்றும் அறிவித்து வருவோர் பசியாற்றி வருகிறது. நான் ஒரு 300 ரூபா சேஞ்ச் வச்சுருந்தேன், 100 ரூபா, மற்றபடி 500 500 இருக்குது. இப்போ அதனால் மேற்கொண்டு என்கிட்ட மாற்றதுக்கு காசு இல்லை. இங்கே வந்து சாப்பிட வரும்போது அவங்ககிட்ட காசு இருக்குன்னு காமிச்சேன். கொடுக்கும்போது அவங்க இது வந்து இருக்கட்டும் பரவாயில்ல, நீங்கள் வரும்போது கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ப்ரைவேட் கம்பெனி நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் நான் பேங்க் விஷயமாக ரூபாய் மாற்ற விஷயமாக போனேன். 500 ரூபா நோட்டு சேஞ்ச் பண்ணிட்டு அப்போ ஒரு 2-3 பேங்க் போனேன். கூட்டம் ரஸ்க் வேறு. வரும்போது ஹோட்டலில் சாப்பிடணுமே வந்தோம். வரும்போது இந்த போர்டை பார்த்தோம். இந்த மாதிரி 500 ரூபா அந்த கேஷியர்கிட்ட கேட்டோம், 500 ரூபா இருக்குன்னு. இல்லை நீங்கள் சாப்பிடுங்க, நாங்கள். சில்லறை இல்லாமல் அவதிப்பட்டு வந்த பலர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். பணம் இருந்தும் சாப்பிட முடியாமல் பசியோடு யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காகவே இந்த முடிவை எடுத்ததாக ஹோட்டல் நிர்வாகத்தினர் கூறுகிறார்கள். பணம் கையில் அதிகமாக இல்லை. 500 1000 வச்சுட்டு வரவங்களுக்கு எங்களால் சில்லறை கொடுக்க முடியலை. அதனால் கடைக்கு வரவங்க சில்லறை இல்லைன்னு அவங்க ரிட்டர்ன் ஆகி போகக்கூடாது, சாப்பிட்டு தான் போகணுங்கிறதுக்காக நீங்கள் நாளைக்கு தாங்க, இல்லை இன்னொரு நாளைக்கு தாங்க, தராட்டாலும் பரவாயில்ல, அவங்க சாப்பிடாமல் 500 ரூபா இருக்குது 1000 ரூபா இருக்குங்கிறதுக்காக சாப்பிடாமல் போகக்கூடாது அப்படின்னு நிர்வாகம் முடிவெடுத்து வாரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க. பசித்த நேரத்து உணவு எப்படிப்பட்ட அற்புதம் என்பது கடும் பசியால் வாடியவர்களுக்குத்தான் தெரியும். நாள்தோறும் மக்களை நம்பியே வர்த்தகம் செய்யும் இதுபோன்ற உணவகங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் இலவசமாக சேவை செய்வது மனித நேயத்திற்கு உதாரணமாகவே பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் நெல்லையிலிருந்து ரேவதி.